ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6 மாச குழந்தையிலிருந்து 60 வயசு பெரியவங்க வர குடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் தான் செய்ய போறோம். இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா வெயிட் லாஸும் பண்ண முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டு போங்க. நானும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன். வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியில பாத்தீங்கன்னா நம்ம கஞ்சி தான் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம 2 monthsக்கு முன்னாடியே கருப்பு கவுனி அரிசியில வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சிம்பிளா கஞ்சி செஞ்சிருப்போம். ஆனா இந்த கஞ்சியில பாத்தீங்கன்னா 2 பால் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து தண்ணி வடிய விட்டு எடுத்து அதை மிக்சியில போட்டு நல்லா திரியா அரைச்சு எடுத்துக்குவாங்க. இப்ப திரியா அரைச்சாச்சு. அந்த அரைச்ச அரிசி நல்லா ஆற வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சு அந்த குக்கர்ல பாத்தீங்கன்னா 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு பாத்தீங்கன்னா நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு குக்கரை போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே கெட்டியான பதத்துக்கு பாத்தீங்கன்னா கஞ்சி கிடைச்சிருச்சு. நல்லாவே அரிசியும் வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த கரண்டி வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கஞ்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. மசிச்சு விட்ட பிறகு இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அந்த பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல சீரகம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் காரத்துக்காக பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா துண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல பாத்தீங்களா, அதை பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கெட்டியா இருக்கு. இப்போ கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா அதோட பாத்தீங்கன்னா நீங்க புளிச்ச தண்ணியோ மோரோ ஆட் பண்ணி அப்படியே குடிக்கலாம். ஆனா நான் இதுல 2 பால் ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வீடியோல முன்னாடி சொல்லியிருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியோட பாத்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த 2 பால் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் உளுந்த நல்லா அரைச்சு நம்ம உளுந்து பால் எடுத்து வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா இன்னொரு பால் என்னன்னா தேங்காய் பால் ஆட் பண்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடும். இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு பவுல் எடுத்து வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இது நீங்க 6 மாசத்துல இருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரிங்க் ரெடி. நான் எங்க அக்கா பொண்ணு கொடுத்தேன். அந்த பொண்ணு சாப்பிட்டு நல்லாவே எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாருமே சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.